நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான யோகாசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சயாட்டிக்கா நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்புலேருந்து ஒரு நரம்பு, பெரிய நரம்பு அப்படியே கீழே வரும். அந்த நரம்புனால் சில பேருக்கு அந்த வலி சொல்லுவாங்க, சயாட்டிக்கா நர்வ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த லோ பேக் பெயின், இடுப்பு வலிக்குது, அதனால் சரிங்களா, இந்த இடுப்பு கால் இந்த நரம்புனால் வருது அப்படின்னா அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, யோகாசனங்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ஆசனத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கிது, மாணவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுப்த கபோட்டாசனா. சுப்த அப்படின்னா படுத்துக்கிட்டு பண்ணுறது, கபோட்டாசனா அப்படின்னா அந்த பிஜிஎன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதை படுத்த நிலையில் செய்கிறது. அவ்வளவுதான். சரிங்களா? வாங்க இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு சாந்தி ஆசனம்னு சொல்லுவோம். கைகளையும் கால்களையும் பிரித்து வச்சுட்டு சுவாசத்தை கவனிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு. இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பயிற்சிகள் செய்யணும். என்ன பயிற்சி அப்படின்னா, கால்களை இப்படி மடக்கி வச்சுட்டு ஒரு காலை உயர்த்தி இப்படி காலை பிடிச்சிட்டு எங்கே வேணால் பிடிக்கலாம். இங்கே பிடிக்கலாம், சில பேரால் முட்டியை மடக்க முடியலையா, இங்கே பிடிச்சி இப்படியே பண்ணலாம். இல்லை என்னால் பிடிக்க முடியும் சார் அப்படின்னா அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம், சரிங்களா, ஒரு 6 எண்ணிக்கை அப்படியே நிப்பாட்டலாம். அதே மாதிரி அடுத்த கால் எங்கே வேணால் பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், ஆனால் 6 எண்ணிக்கை. சரிங்க. இப்போ எப்படிங்க பண்ணலாம்? வலது கணுக்காலை எடுத்து இடது முட்டி மேலே வச்சுட்டு, வலது கால் மேலே வந்துடுச்சிங்களா, இடது காலை பிடிக்கணும். இடது அந்த தொடை பகுதியை பிடிச்சிட்டு அப்படியே உடம்பை நோக்கி இழுக்கணும். இதில் ஒரு 6 எண்ணிக்கை எவ்வளோ முடியுதோ பண்ணலாம். இது முதல் நிலை. 2வது நிலை பார்த்தீங்கன்னா, கைகளை மேலே கொண்டு வந்து முட்டியை பிடிச்சி ஒரு 6 எண்ணிக்கை, இல்லைன்னா 10 எண்ணிக்கை இப்படி பிடிச்சி இழுக்கும்போது இந்த பகுதியில் தான் ஸ்ட்ரெச்சு தெரியும். சரிங்களா? 3வது நிலை, காலை நேராக வச்சுட்டு பிடிக்கும். சில பேரால் பிடிக்க முடியலையா, பரவாயில்ல, இப்படி கூட பிடிச்சிட்டு பண்ணலாம். இல்லை முடியும் அப்படின்னா ஒரு 6 எண்ணிக்கை, அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்த கால் இடது கணக்கால் எடுத்து வலது முட்டி மேலே வச்சுட்டு அதே தான் அந்த 3. முதல் நிலை 6 எண்ணிக்கை, 2ஆம் நிலை 6 எண்ணிக்கை, 3ஆம் நிலை 6 எண்ணிக்கை, அவ்வளோதான். இது முடித்த உடனே ஒரு மாற்று ஆசனம் மெதுவாக இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் ரிலாக்ஸ், ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுப்த கபோட்டாசனா அப்படின்ற ஒரு ஆசனத்தை படுத்த நிலையில் செஞ்சோம். இது நல்ல பலனை அளிக்கக்கூடியது. எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சயாட்டிக்கா நரம்புனால் வரக்கூடிய வலி, அப்புறம் இந்த லோ பேக் பெயின் சொல்லக்கூடிய இந்த இடுப்பு வலி, இந்த 2க்கும் இந்த கால் வலிக்கும் சேர்த்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. இதை செஞ்சு பாருங்கள். இது எவ்வளவு உங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். இப்படி தான் பண்ணணும், நான் பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.